பாடலாசிரியர் வைரமுத்து. இவர் பேர சொன்னாலே, இவர் எழுதிய கவிதைகளும், பாடல்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, இவர் மீதான இருக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும், நமக்கு அதுக்குண்டான பின்னணியும் தான் ஞாபகத்துக்கு வருது. பாடகி சின்மயி. தன்னை தவறா வைரமுத்து அணுகியதாக பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து மிகப்பெரிய சர்ச்சை பூதாகரமாக வெடித்தது அந்த விஷயமே. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஹேமா கமிட்டியின் அறிக்கை மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியது. அங்கிருக்க மிகப்பெரிய நடிகர்கள், கேமராமேன் வரை பலர் மீது குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாகவே ஊடகங்கள்ல நடிகை பேசியிருந்தாங்க. இதையடுத்து வைரமுத்து அவர்கள் தமிழ் சினிமாவிலும் ஹேமா கமிட்டி போல அறிக்கை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடகி சுஜித்ராவும் வைரமுத்து அவர்கள் பற்றி சில மோசமான சம்பவங்களை சொல்லியிருக்காரு. வைரமுத்து பொதுவா பாடகிகளிடம் பேசும்போது, உங்கள் குரலில் காதல் தெரியுது அப்படின்னு கொஞ்சம் வச்சுதான் பேசுவாரு. நான் ஒரு பாட்டு பாடிய போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பாட்டியுடன் போனதால அதிர்ச்சி ஆயிட்டாரு. நீங்க தனியா வருவீங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு வைரமுத்து சொன்னாரா. நான் எப்போதும் பாட்டியினுடன் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. என்ன தொடர்றதுக்காக தான் வைரமுத்து கூப்பிட்டிருக்காரு. சும்மா பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்ட நிலையில பாட்டியுடன் வந்ததால பேண்டிங் ஷாம்ப் பாட்டில 2 பரிசா கொடுத்திருக்காரு. அவ்வளவு மோசமானவர் வைரமுத்து அப்படின்னு சொல்லி சுஜித்ரா அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.